Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.4 first sum. Find the next three terms of the following sequence ன்னு சொல்லி ஒரு மூணு sums கொடுத்திருக்காங்க. First we are going to do first one பாருங்க 8 24 72 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது என்னாச்சுன்னா இப்போ வந்து into 3 அதாவது 8 3s 24 வரும், 24 3s 72 வரும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து இந்த சீக்வன்சஸ் அவங்களுக்கு தந்திருக்காங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு இது மொத்தம் 3 டேர்ம்ஸ். ஸோ A1 A2 A3 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ A4 அடுத்தது 72 into 3 பண்ணிங்கன்னா 6 216 தான் உங்களுக்கு அடுத்த டேர்ம். தென் A5 216 மறுபடியும் 3 பண்ணிங்கன்னா 18 இங்கே 1 3 is 3 plus 1 4 2 3s 6 ஸோ 648. தென் A6 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதே நீங்கள் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 இங்கே 2 இருக்கும். ஸோ 14 19 ஸோ 1944 என்பது 6th டேர்ம். ஸோ the 3 terms are A4 என்பது 216, A5 என்பது 648, A6 என்பது 1944 வந்துச்சு. இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள் 5 1 -3 சேர்ந்ததுக்காக 5 1 -3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வச்சு சப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் 4 வச்சு ஸோ இதுலேயும் நீங்கள் 4 வச்சு சப்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டேர்ம்ஸ். ஸோ A1 A2 A3. ஸோ A4 கண்டுபிடிக்கும் போது -3 -4 -7 வரும். தென் A5 கண்டுபிடிக்கிறது -7ல் 4 சப்ரேட் பண்ணிங்கன்னா -11. A6 -11ல் 4 சப்ரேட் பண்ணிங்கன்னா -15. ஸோ the last 3 terms are -7 -11 -15. லாஸ்ட் 3 terms இல்லையா நெக்ஸ்ட் 3 terms லாஸ்ட் 3 termsன்னு சொல்லிட்டு வராது, போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு நெக்ஸ்ட் 3 terms எழுதிக்கலாம். லாஸ்ட் 3 terms எழுதுறது. இப்போ அடுத்தது 1/4 2/9 1/4 2/9 3/16 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் இதை கண்டுபிடிச்சிடலாம். மேலே நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா +1 ஆட் ஆகிட்டே போகிறாங்க. இது வந்து A1 A2 A3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வந்து ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃப்ரம் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ன்ட்டு பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இது அடுத்த 3 டேர்ம் கண்டுபிடிக்குது. ஸோ இது A1 A2 A3. ஸோ A4 வந்து மேலே 4 பை கீழே வந்து n+1 அதாவது 5 ஸ்கொயர் போடணும். அப்படின்னா என்னது 4/25. தென் A5 வந்து உங்களுக்கு 5/6 ஸ்கொயர். ஸோ என்னது 5/36. A6 என்னன்னு கேட்டிங்கன்னா 6/7 ஸ்கொயர் 6/49. ஸோ தட் 3 terms are என்னன்னு கேட்டிங்கன்னா 4/25 5/36 அண்டு 6/49. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.